மக்களே எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மீ சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி இந்த எபிசோடில் ஒரு பேக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்டாலியன் குசைன் பேக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்டாலியன் குசைன் அப்படின்னாவே ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லை ஆர்டிஃபிஷியல் ப்ராடக்ட்டோ யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம பண்ண போகிறதில்ல. ஃபுல்லாகவே வந்து ஒரு நேச்சுரல் திங்ஸ் அண்ட் நேச்சுரல் ஃபுட் கலர் யூஸ் பண்ணி தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறது. ஃபுட் கலருக்குமே வந்து நான் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து கலர் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு பேசிக் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெரிங்க்யூ ப்ராசஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம வெளியில் வந்து பேக்கரியில் வாங்கும்போது வந்து ஒரு ரோல் கேக் மட்டும் வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்கும். அதுக்கு வந்து மெரிங்க்யூ ப்ராசஸை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரோல் கேக் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா பேசிக் கேக்குக்கும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம மாற்றும் போது வந்து அதோட டெக்ஸ்சர் டேஸ்ட் எல்லாமே வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் வந்து சாஃப்ட்னஸ் வந்து வரணும் அப்படின்னா மெரிங்க்யூ ப்ராசஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரோல் கேக் வந்து நம்ம வெளியில் வந்து ஒரு பிளெயினான ஒரு ரோல் கேக் தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிசைன் யூஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணும்போது ஒரு டாட் வச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுலேயே நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸோ இல்லாட்டி அதில் பர்த்டேவோட விஷஸோ இல்லைன்னா அதில் ஆர்ட் ஒர்க் இல்லை ஃப்ளோரல் ஆர்ட்டோ இல்லாட்டி ட்ரெடிஷ்னல் ஆர்ட் எதுனாலும் நம்ம இதில் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நார்மலாக ஒரு டாட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஒரு நேச்சுரல் கலர் க்ரஷ் தான் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நான் ஒரு பர்பிள் கலர் காலிஃப்ளவர் யூஸ் பண்ணி தான் வந்து கலர் க்ரஷ் பண்ண போகிறேன். அண்ட் ரஃப்லி சாப்டு தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணலை, ஏன்னா நம்ம ஜூஸ் தான் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு கிரைண்டரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஜூஸியாக எடுத்துக்கலாம். இதில் வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம நேச்சுரலான ஒரு கலர் க்ரஷ் ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து அகர் அதாவது நம்ம கடல் பாசியும் செல்வோம், அதை ஒரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப திக்காக ஆகலைனாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணும்போது பார்க்கும்போது ஒரு லிக்விடாக தான் இருக்கும். அண்ட் கொஞ்சம் டைம் ஆகும்போது நம்மளுக்கு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு ஆகும். இதுலேயே நம்ம 2 கலர் நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோ இல்லாட்டினா ஒரு பிஞ்ச் ஆஃப் லெமன் ஜூஸ் இல்லை பவுடர் பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடரில் பிஞ்ச் ஆஃப் ஆட் பண்ணால் போதும். ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் போதும். இதில் வந்து நம்மளுக்கு டார்க் ப்ளூ கலரும் கிடைக்கும். இதையும் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஒரேனே நான் யூஸ் பண்ணுறேன், நெக்ஸ்ட் டே தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இதில் வினிகர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணிவிட்டு வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கலரிங் க்ரஷ் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மெரிங்க்யூ ப்ராசஸில் தான் ரோல் கேக் பண்ண போகிறோம். இந்த ரோல் கேக்குக்கு எக் ஒயிட் நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். இதுக்கு 2 எக் எடுத்திருக்கேன். எக் ஒயிட்டை செப்பரேட் பண்ணும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. எக் ஒயிட்டை செப்பரேட் பண்ணும்போது கொஞ்சம் கூட வந்து எக் யாக் வந்து மிக்ஸ் ஆகிடக்கூடாது. எதுக்காக இதை 2 செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எக் ஒயிட்டில் வந்து நல்ல ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி இருக்கும். அண்ட் எக் யாக்கில் வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ரோல் கேக்கு வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கணும் அண்ட் ரோல் பண்ணும்போது வந்து உடையவும் கூடாது. அதனால தான் இந்த 2 வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறோம். நல்லா ஒரே டைரக்ஷனில் பீட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நம்ம இந்த பேட்டருக்கு தேவையான சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பீட் பண்ணிடலாம். நல்லா ஒரு மெரிங்க்யூ பீக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ஒரு சைடு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எக் யோக் தான் எடுக்க போகிறோம். எக் யோக் 2 எக் யோக்கை இதை நார்மலாக நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் எக் ஒயிட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எக் ஒயிட்டில் மட்டும் நம்ம யோக் இல்லாமல் பார்த்துக்கலாம். இந்த பேட்டருக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பவுல் எக்ஸாக்ட்லி எனக்கு 130 கிராம் இருந்தது. அண்ட் டோட்டலாக நான் வந்து 200 கிராமுக்கு வந்து ரோல் கேக் பண்ண போகிறேன். இதுக்கு 200 கிராமுக்கு வந்து 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். $130 கிராம் அண்ட் இதனால 1 கப்பும் அண்ட் 1/2 கப்பும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக நான் வந்து 200 கிராம் மைதா எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து சலிச்சுக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு எந்த பபிள்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது.
மில்க் வந்து நம்ம வந்து சடனாக ஃபுல்லாக அட் அ டைம் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணாமல் வந்து 3 டைப்பாக நம்ம டிவைட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மில்க் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம வெனிலா எசன்ஸ், IFF பிராண்ட் வந்து நல்லா இருக்குது வெனிலா எசன்ஸு. ப்ரொஃபஷ்னல் கேக் பண்ணுறவங்க எல்லாம் வந்து எனக்கு அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. IFF பிராண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது இப்போ வந்து நம்ம மெரின்க்கு ஒயிட் பீக் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து போட்டு நல்லா போட்டு ஒரு கலக்கிறாதீங்க, ரொம்ப லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். அப்போ தான் நம்ம ரோல் கேக் வந்து ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்கும். அண்ட் அந்த திக்கான கன்சிஸ்டன்சியும் அண்ட் இந்த மைல்டான கன்சிஸ்டன்சியும் நம்ம ரோல் கேக்கை ரொம்ப சாஃப்டாகவும் ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் வந்து கிடைக்கும். இப்போ இந்த பேட்டரை நாம் 2 இதில் வந்து செப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர் க்ரஷ் பார்த்திங்கன்னா ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு ஆயிடுச்சு. நான் லிக்விடாக ரொம்ப வந்து ஆட் பண்ண முடியாது, அதனால தான் நான் வந்து க்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சைடு வந்து பர்பிள் கலர் அண்ட் இன்னொரு சைடு வந்து டார்க் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். பர்பிள் கலர் வந்து எனக்கு ரொம்ப மைல்டாக இருந்தது. என்ன தான் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருந்தால் கூட எனக்கு மைல்டான கலராக தான் இருந்துச்சு. இன்னொரு இதில் வந்து நல்லா ஒரு டார்க் ப்ளூ கலர் நல்லா கிடச்சிட்டு, அதனால் வந்து நான் வந்து டார்க் ப்ளூ கலரே சூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் ப்ளூ யூஸ் பண்ணணும் நினச்சிங்கன்னா வந்து பர்பிள் கலர் காலிஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கிங்க. பட்டர் ஷீட் வந்து ஃபுல்லாக கீ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரே வந்து எனக்கு அவனில் கொடுத்த ட்ரே தான், அதிலே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரோல் கேக்குக்கு நல்ல ஒரு ஈஸியாக மெத்தடாக இருந்தது. வேறு எந்த மோல்டும் நான் யூஸ் பண்ணலை. நம்ம அந்த க்ரஷ்ஷை வந்து ஒரு கோன் ஷேப்பில் மாற்றியாச்சு. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா ஒரு டீப்பான ஒரு டாட் அண்ட் எது ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா வந்து டாட் வச்சே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் மைல்டான ஒரு டாட்டும் அண்ட் டீப் டாட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம், ரொம்ப பேக் பண்ணிடாதீங்க. அப்புறம் நம்ம குக்கீஸ் கட்டர் யூஸ் பண்ணி கூட நம்ம ஷேப்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு க்ளவுடி ஷேப்போ இல்லாட்டி ஸ்டாரோ இல்லை நம்ம என்ன கட்டர் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் வந்து ட்ராயிங் ஒர்க் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நம்ம ஒரு பேப்பரில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த பட்டர் ஷீட்டுக்கு பின்னாடி வச்சுட்டு கூட நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு நம்ம என்ன ட்ராயிங்னாலும் இதில் நம்ம பண்ணிக்கலாம். நல்லா பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பேட்டரை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் கூட வந்து நம்மளுக்கு பபிள்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சீக்கிரமாகவே பேக் ஆகிரும். எனக்கு 15 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிருச்சு. பேக் ஆகிற டைமில் நம்ம இந்த க்ரீம் பார்த்துடலாம். இதில் விப்பிங் க்ரீம் எதுவும் ஆட் பண்ணாமல் ஃபுல்லாகவே பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீம் எதுவும் ஆட் பண்ணிங்கன்னா வந்து நல்லா தண்ணி ஆயிரும். அதனால் வந்து ஒரு பட்டர் க்ரீமே எடுத்துக்கோங்க. அன்சால்டட் பட்டர் க்ரீம் எடுத்துகிட்டு பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். பட்டர் க்ரீம் தான். ஃபிஃப்டீன் to 20 மினிட்ஸ்லேயே பேக் ஆகும். ஒருத்தவங்களுக்கும் பேக்கிங் டைம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ கார்னர் எல்லாம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நல்லா ஆறின பிறகு எடுக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக வந்து பட்டர் ஷீட் எல்லாம் ரிமூவ் ஆகிரும். ரோல் கேக்னாவே நம்மளுக்கு ஃப்ராஸ்டிங் இன்னர் ஃப்ராஸ்டிங் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணாமல் கூட ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். அண்ட் க்ரீம் ரொம்ப பிடிக்காதவங்களுக்கும் இந்த கேக் ரொம்பவே பிடிக்கும். கிட்ஸு ரொம்ப வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறத ரொம்ப விரும்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ரோல் கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கிட்ஸுக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்னர் ஃப்ராஸ்டிங் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணிடலாம். அண்ட்
இந்த ரோல் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கேக் தான் இது. இதில் வந்து கலர் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து சிம்பிளாக பண்ணணும், ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரோல் கேக் பண்ணணும், ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கொக்கோ பவுடர் மட்டும் நம்ம இன்னொரு பேட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்மளுக்கு என்ன பிடிச்ச ஷேப்போ அது பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் செக்டு ஷேப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியும் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம ஒரு கலர்ஃபுல்லான ரோல் கேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எபிசோட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட் வரைக்கும் பை ஃப்ரம் ரெக்ஸ் வியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.